வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல மார்க்கெட்டோட சம்பவங்களை கவனிக்க போறோம். ஏன்னா போன வெள்ளிக்கிழமையில இருந்து அமெரிக்கன் மார்க்கெட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியன் மார்க்கெட் வரைக்கும் பிளாஸ்ட் நடந்திருக்கு கிட்டத்தட்ட. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம், இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தால் நம்ம என்ன பண்ணணும், இந்த சம்பவங்கள்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோ எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இல்லையா? ரைட். இப்போ மார்க்கெட் கவனிச்சிங்கன்னா இன்னைக்கு திங்கக்கிழமை அதுமா உங்களுக்கு 1% மேலே 1% மேலே நிஃப்டி வந்து இறங்கி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. போன ஒரு வாரமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு 2.3% போன ஒரு வாரத்தில், அதாவது நான் சொல்ல ஒரு 7 நாள் டிரான்சாக்ஷனில் சொல்கிறேன், 2.3% மேலே இறங்கி இருக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட் கிராஷா, எதிர்காலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குமா, இன்னொரு 10-15% மார்க்கெட் கீழே விழுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம இப்போ ஜோசியம் பார்க்க முடியாது இல்லையா? நம்மளோட வேலை என்ன? டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட். சரியான வேல்யூபிளான கம்பெனிஸை கன்சிஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறது. இதை தவிர நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேணாம். ஏன்னா எப்போவுமே மார்க்கெட்டில் எல்லா சென்டிமெண்ட்ஸும் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி கோல்டோட சம்பவங்களை கவனிச்சிங்கன்னா இப்போ ரவுண்ட்ஸ் 4293 ரூபா இந்த ரேஞ்ச் வந்துருச்சு. டெய்லி உங்களுக்கு வந்து கோல்டு ரேட் குறைஞ்சிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, நிறைய இம்போர்ட் குறைக்கிறோம், இந்தியா தான் அதிகமான இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு ஒரு வேளை நம்பியிருக்கலாம் மக்கள். ஒரு வகையில் அதுவும் ஒரு ரீசன் தான். இப்போ குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி டாலர் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95 ரூபா 64 பைசாவில் ஸ்டேபிளாக இருக்குது மார்க்கெட். நம்ம ஊரில் தங்கத்தோட விலை 22 கேரட் பார்த்தீங்கன்னா 14,070 ரூபாய்க்கு விற்கிது. 22 கேரட் நான் சொல்கிறது. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னொரு 150 ரூபா 160 ரூபா கம்மியாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஜுவல்லரி ஷாப்பில் சொல்கிறேன். சில்வர் வந்து இன்றைக்கி உங்களுக்கு 270 பர் கிராம் அந்த ரேஞ்ச் இருக்குது. 280 285 இதெல்லாம் பார்த்தோம். அகெயின் எதுவுமே குறைஞ்சிட்டே வருது நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஓரளவுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% மேக்ஸ் ஹெல்த் கேர், நம்மளுடைய பவர் கிரிட் கார்பரேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1.8% 1.9% வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குது. டெக் மஹேந்திராவும் இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு மாதத்துக்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இதை நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்செப்ட். ஓகே, ஏன்னா அதோட பி வந்து இப்போ எவ்வளோ இருக்குது, 61 இருக்குது. ஸோ இன்றைக்கி அடி வாங்கியவர்கள் லிஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ கிட்டத்தட்ட 8% வரைக்கும் மைனஸ். ஏன்னா பைபேக் நடந்திருக்கு. ஆப்வியஸாக அது பைபேக்னால என்ன பண்ணியிருப்பாங்க, ஹைப் கிரியேட் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா 250 நினைக்கிறேன், 250க்கு மேலே கிட்ட உங்களுக்கு வந்து பைபேக் ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது முத்தூட் ஃபைனான்ஸு, அதுவுமே தொடர்ந்து ஏறின மாதிரி இருந்தது, அதுவுமே கரெக்ஷன் எடுத்திருக்கு. சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அன்னெசரி க்ரோத் இப்போ லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸு அதையுமே ஓரளவு கரெக்ஷன் எடுத்திருக்கு. அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை. இது ஒரு பிரச்சனைக்குரிய இடங்கள்லாம் எதுவுமே இல்லை. இதில் சில கம்பெனிகள் இப்போ ஐபிஓவில் வர போகிறாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் இதை பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கோ இன்சூரன்ஸ் கம்பெனி, அடுத்தது என்எஸ்சி, இதெல்லாம் வந்து பெரிய பிராண்டு, அதனால் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். ரிலையன்ஸ் ஜியோ, டேட்டா சென்டர் மாதிரியான விஷயங்கள், க்ளவுடு, ஏஐ எல்லாத்தையுமே வந்து தனக்குள்ளே கொண்டு வராங்க. அடுத்தது ஓயோ, பார்லே ப்ராடக்ட்ஸு, மேக் மை ட்ரிப்ஸு, போட், இதெல்லாம் வந்து இப்போ க்யூவில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள். உங்களுக்கு இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்டுக்கு 25 ரூபா, இந்தியன் பேங்க் ஒரு 18 ரூபாய் 25 பைசா, டாடா எல்எக்ஸி ஒரு 75 ரூபா, டாடா கெமிக்கல்ஸ் ஒரு 11 ரூபா, அதானி போர்ட் ஒரு 7 ரூபா 50 காசு, கனரா பேங்க் ஒரு 4 ரூபாய் 20 பைசா இருக்குது, பெட்ரோநெட் ஒரு 3 ரூபாய். இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு அப்கமிங் இந்த 10ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் 2 ரெக்கார்ட் ரேட்டில் வரக்கூடிய சில ஷேர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் பல பேரோட கேள்வி என்னென்னா, தொடர்ந்து எனக்கு மெசேஜ் வருது, இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாமா? நான் எப்போ உங்களுக்கு கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன். மந்த் ஆன் மந்த் நம்ம என்ன போடுறோமோ அதை வந்து என்ன பண்ணணும், 4ஆக பிரிச்சுக்கணும், வாரத்துக்கு ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் எதெல்லாம் அண்டர் வேல்யூ ஸ்டாக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோமோ, நீங்கள் என்ன பார்த்துட்டு வரீங்களோ வேல்யூபிளான ப்ராடக்டாக இருக்கணும், ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணும். இந்த அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருங்க. ஏன்னா யாருக்குமே தெரியாது எது ஃப்ளோருன்னு. நாளைக்கு அது வளர்ந்ததுக்கப்புறம் தான் இதுதான் ஃப்ளோருன்னு வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இப்போவே ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டு கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் இருக்குதுன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதை கண்டினியூ பண்ணுங்கள், இதெல்லாம் நிறுத்தாதீங்க. மார்க்கெட் தொடர்ந்து இறங்கும் போது உங்களுக்கு பயம் வரதான் செய்யும். ஏன்னா 2024 மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்குது, இறங்கிட்டு இருக்குது. அப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ பியூட்டிஃபுல்லாக இல்லை. நீங்களாம் 2024 அப்புறம் என்ட்ராயிருக்கீங்க, அந்த சமயத்தில் என்ட்ராயிருக்கீங்கன்னா ஆப்வியஸாக இன்றைக்கி உங்களோட போர்ட்ஃபோலியோ டிசப்பாயின்மெண்ட்டோட தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒருவேளை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கன்சிஸ்டண்ட்டாக நான் சொல்லக்கூடிய ஃபார்முலா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்களாம் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் குறைஞ்சபட்சம் 2-3 மடங்கு ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. நீங்கள் வாங்கின மொத்த ஸ்டாக்கை சொல்கிறேன், 2-3 மடங்கு ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அப்போ இந்த க்ரோத் குறையிறதெல்லாம் வந்து உங்களை இம்பாக்ட் பண்ணியிருக்காது. நீங்கள் சடனாக இப்போ ஏறும்போது போய் உள்ள என்ட்ரானவங்களுக்கு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை. யாரெல்லாம் நீங்கள் 10 வருஷத்துக்கு மேலே 15 வருஷத்துக்கு மேலாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் ஒரு ப்ரெஷரும் இல்லை. என்விடியா பெஸ்ட் கம்பெனிஸ் ஃபார் த ஃபியூச்சர் 2026ங்கிற லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஏன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி தவிர்க்க முடியாத இடத்துல என்விடியாவுடைய செமிகண்டக்டர் கான்செப்ட்ஸ் இருக்குது. அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர்ஸ் இவங்க தான் இன்றைக்கும் அதிகமாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதனால் இதுக்கு வந்து காம்படிட்டரே இல்லை, மோனோபொலி. வெறும் செமிகண்டக்டர் மட்டும் நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்களில்
நீங்கள் ஃபாரின் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பட் நெக்ஸ்ட் 5 இயர்க்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு மேலே நிச்சயமாக சொல்கிறேன், ஒன்லி செமிகண்டக்டர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க, நிச்சயமாக அது ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எலான் மஸ்க்கு அவருடைய இவி செக்மெண்ட்லேருந்து தன்னுடைய மொத்த கவனத்தை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ரொபோட்டிக் அண்டு டேட்டா சென்டர் பக்கமாக திருப்பி இருக்காரு. க்ளவுடு, ஏஐ இந்த பக்கம். ஏன்னா இது இன்னைக்கு எதிர்காலத்தில் இது அட்வான்ஸ்டு சூழ்நிலைக்கு வரும். இன்றைக்கி கூகுள் பார்த்தீங்கன்னா $80 பில்லியன் திருப்பி என்ன பண்ணுறாங்க, ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டாக்கெல்லாம் விற்று இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக ட்ரை பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன்னாக்கா, இப்போ கூகுளுக்கே வந்து ஒரு பிரச்சனை. இதுக்கு முன்னாடிலாம் யார் நீங்கள் சர்ச் இன்ஜின் போனீங்கனாலும் கூகுளை தான் அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த ப்ரொபோசிஷன் ஆஃப் கூகுள் யூசர் வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. கிளாட் வந்திருக்கு, அட்வான்ஸ்டு வெர்ஷனாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து சாட்ஜிபிடி இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ராக் இருக்குது. ஸோ இதெல்லாம் வரும்பொழுது சர்ச் இன்ஜினாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துல இருந்து கூகுள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத அவங்க வந்து வரி பண்ணுறாங்க. அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ட்ரையும் பண்ணுறாங்க. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து பேரலுக்கு $70 $80 ரேஞ்ச் இருந்தால் ஃபேவரபுளாக இருக்கும். ஆனால் அது வந்து இல்லாமல் இன்றைக்கி 90+ இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நீங்கள் இன்றைக்கி கூட கவனிங்களேன், எந்த இண்டஸ்ட்ரி அதிகமாக விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பெரிய அளவில் விழுந்திருக்கும். தொடர்ந்து விழுந்துட்டு இருக்கு, பெரிய அளவில் விழுந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் கோயிங் ஃபார்வர்ட் E85 அப்படிங்கிற எத்தனால் 85ங்கிற கான்செப்ட் எந்த அளவுக்கு வந்து ஃபேவரபுளாக போக போகுது. அதுக்கடுத்து கோல் இந்தியாவோட நியூ கிரீன் டெக்னாலஜி, ஒரு கேஸ் கான்செப்ட் இல்லை, சின் கேஸ், அதெல்லாம் எப்படி போக போகுதுங்கிறதுலாம் போக போக பார்க்கலாம். பட் அதெல்லாம் நமக்கு ஒரு ஃபேவரபுளான சுச்சுவேஷன். அதாவது மதர்சன் சுமி வைரிங் இந்தியா வந்து அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் கேஸை நான் எடுத்து பண்ணுறேன். ஓகே, அடுத்து மார்க்கெட் கிராஷ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடா இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. மார்க்கெட் கிராஷ்னு உங்களால் மெஷர் பண்ண முடியுமா? நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு உங்களால் மார்க்கெட்டை வந்து மெஷர் பண்ண முடியுமா? இதுதான் கிராஷ் பாயிண்ட், இதுதான் அப்படின்னு. ஸோ நாளைக்கு அது மார்க்கெட் வளர்ந்தால் தான் தெரியும், ஓ நம்ம கிராஷில் இருந்து இப்போ வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ தெரியாது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு லம்சம் அமௌண்ட்டுன்னு பக்கம் போகாமல் பீரியாடிக்கலாக உங்களுடைய எஸ்ஐபி கான்செப்டில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருங்க. வேல்யூஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது பண்ணிகிட்டே வாங்க, எந்த ப்ரெஷருமே கிடையாது. இப்போ கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் வாங்குறத பற்றி மட்டுமே போடுறேன், எக்ஸிட் பற்றி போட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக கம்யூனிட்டியில் இருக்கிற உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஷேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு ரிச் பர்சன் என்ன பண்ணணும்னா அக்யூமுலேட் தான் பண்ணணுமே தவிர விற்கக்கூடாது. வீட்டுக்கு என்னைக்காவது தேவை வரும்பொழுது, நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் இல்லை ஒரு புது விஷயம் நம்ம செய்ய போகிறோம், இல்லை காலேஜ் ஃபீஸ் கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்டாக் என்ன பண்ணலாம், எக்ஸிட் கொடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பை செல் என்றைக்குமே வாழ்க்கையில் நானும் பண்ண மாட்டேன், உங்களுக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ரைட்? சவுத் இந்தியன் பேங்க் கேன் பி கன்சிடர் நவ், இஸ் இட் ரைட் வேல்யூஷன் கேட்டிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் வந்து நல்ல கம்பெனி, நல்ல பிராண்ட். நான் லாஸ்ட்டாக கூட உங்களுக்கு கன்சிடர் ஃபைலில் வச்சுருக்கேன். இந்த கம்பெனி எதுக்கு ஈக்குவலாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக இந்த கார்ப்பரேட் கம்பெனிலாம் போயிட்டு இருக்காங்களா, அந்த வேகத்துக்கு இந்த கம்பெனியால் நிச்சயமாக ஈடு கொடுக்க முடியாது. ஓகே, ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்குங்கிறதுனால நீங்கள் சில நேரங்களில் கம்மி விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு எக்ஸிட் பண்ணக்கூடிய ஸ்விங் ட்ரேடிங் கூட பண்ணலாம். ஆனால் இயல்பாக சொல்கிறேன், நீங்கள் போய் மார்க்கெட்டில் போய் பாண்டு மார்க்கெட்டில் போய் 11% எவ்வளோ 11% போய் நீங்கள் ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட 13.5 ROIயில் கண்ணை மூடிட்டு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஸ்டாக். நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, அது மாதிரியான ஒரு ஸ்டாக்கு. அதனால் ஏற்கனவே இருந்ததுன்னா ப்ளீஸ் கீப் இட். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. பாண்டில் போய் விழுறவங்களை விட இது ஃபார் பெட்டர்னு நான் சொல்ல வரேன். ஜூலை மாதம் முதல் 10 நாளில் மார்க்கெட் வந்து 23,800 வரும் அப்படின்னு சொல்கிறாரு. வருமானு கேட்கல, அவர் உச்சம் தொடும்னு சொல்கிறாரு. இல்லை 24,000 வரைக்குமே ஏற்கனவே மார்க்கெட் வந்து போயிருக்கு. இந்த போன கப்புள் ஆஃப் வீக்ஸ்லேயே போயிருக்கு. 24,000 தாண்டி செக் பண்ணி பாருங்க. அதனால் 23,800 ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. நான் சொல்கிறேன், அவர் எதை வச்சு சொல்லியிருக்கலாம்னா, ஒரு வேளை இந்த Q2 ரிசல்ட்ஸ்லாம் வரும் இல்லை, ஜூன் மாதத்துக்கான ரிசல்ட் ஜூலையில் வர ஆரம்பிக்கும் இல்லையா, அதோடைய ஃபேவரிசம், அதோடைய நெகட்டிவ், அதை வச்சு மேபி இது வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வராதுலாம் யாரும் இங்கே சொல்லலை. வேல்யூ இருக்குது, கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. பட் இதுக்கு நம்ம வந்து ஜோசியெல்லாம் பார்க்க தேவை, நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம வேலை என்ன? இன்வெஸ்ட்மெண்ட். எஸ், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சார், பிஇஜி ரேஷியோ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் கேட்டிருக்கேன். பிஇஜி ரேஷியோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் மேபி பிகினர் இல்லைனா கொஞ்சம் எனக்கு இது கவனிக்கலை நானுன்றவங்களுக்கு சின்னதாக சொல்கிறேன். பிஇஜினா நார்மலாக பின்னா என்னங்க? இப்போ ஒரு கம்பெனியோடைய ஷேர் ப்ரைஸு ஏர்னிங் பர் ஷேருக்கான டிஃப்ரென்ஸ் ஷேர் தான் நம்ம வந்து பிஇன்னு சொல்கிறோம். ஒரு 20 பி இருக்கும், 30 பி இருக்கும். நான் ஒரு குரூஷியலான ஒரு கம்பெனி எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது என்னென்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 52 வீக்ஸ் ஹையில் இருக்குது. மார்க்கெட் இத்தனைக்கும் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. பட் இந்த கம்பெனி 52 வீக்ஸ் ஹையில் இருக்குது. ஆனாலும் இதை தொடர்ந்து யாரோ வாங்கிட்டே இருக்காங்க, ப்ரெஷர் வந்து அந்த ப்ரைஸ் குறையவே மாட்டேங்குது அப்படின்லாம் கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது வெறும் பிஇன்னு பார்த்தீங்கன்னா 61 ரொம்ப காஸ்ட்லியாக தெரியும். அப்படி மட்டும் பார்க்கக்கூடாது. ப்ராப்பர் அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இதோட பிஇஜி பார்ப்பாங்க. அப்போ பிஇஜி எப்படி பார்க்கலாம்னா, இவங்களோட க்ரோத் ஒவ்வொரு வருஷமும் இவங்க எவ்வளோ சிஏஜிஆரில் இவங்களோட ப்ராஃபிட் க்ரோ ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அது ஒரு ஆவரேஜ் எடுத்துக்குங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ப்ராஃபிட் ஆவரேஜ் கிட்டத்தட்ட 30-35%, 40%, 78% இந்த ரேஞ்ச் வந்து போய்கிட்டு இருக்கு. போன 5 வருஷம் ட்ரெண்ட் எடுத்துக்கோங்க. அதனால் அதுக்காக 78 எடுக்காதீங்க. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து 35 எடுத்துக்கிறேன். 35ஓட நான் கம்பேர் பண்ணும்போது இப்போ இதோடைய PE எவ்வளோ 61. PE ரேஷியோ டிவைடட் பை ப்ராஃபிட் க்ரோத் போட்டோம்னா 61 டிவைடட் பை 31 போட்டிங்கன்னா உங்களுக்கு PEG 1.78 வரும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஜென்ரலாக அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா PEG வந்து 1க்கு கீழே இருக்கும். ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் 2க்கு மேலே இருக்கும். அப்போ 1க்கு மேலே 2க்கு கீழே இருக்கிறது நம்ம வந்து ஈக்குவல் வேல்யூ ஸ்டாக்னு சொல்லுவோம். இந்த PEGயோட க்ரோத்தை நீங்கள் எதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கணும்னா, ஜஸ்ட் டேட்டா பேஸை மட்டும் பார்க்கக்கூடாது, அவங்களோட ஆர்டர் புக்கை சேர்த்து பாருங்கள். அது மட்டும் கால்குலேட் பண்ண தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக நீங்கள் பிடிக்கலாம். அதனால தான் பாருங்கள் 61 PE இருந்தது, ஆனால் அதுவே PEGன்னு பார்க்கும்போது 1.78 மாறிடுது. இவ்வளோதாங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் நம்ம பேசியிருப்போம் இல்லையா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஃபர்தராக கம்யூனிட்டியில் போன வாரம் வந்து கிட்டத்தட்ட 60 பேர் வரைக்கும் ஜாயின் பண்ணியிருந்தீங்க, இண்டக்ஷன் அட்டென்ட் பண்ணீங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வார் ரூம் நடந்தது. வார் ரூமில் ஒரு சின்ன ப்ராப்ளம். கூகுள் மீட்டில் 100 பேருக்கு மேலே ஜாயின் பண்ண முடியாது. அந்த பிரச்சனையில் கிட்டத்தட்ட வந்து 160 பேர் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. டோட்டலாக ஜாயின் பண்ணது வந்து 200+. ஓகேங்களா. அட்ட ஸ்டெச் ட்ரை பண்ணது வந்து 160 பேர். அதனால் ஒரு 60 பேரை நம்மளால் வந்து அக்காமடேட்டே பண்ண முடியல. யாராவது ஒருத்தர் வெளியே போனால், நெட்வொர்க் இஷ்யூவில் வெளியே போனாங்கன்னா மட்டும்தான் இவங்க உள்ளே வர முடிஞ்சுது. ஸோ இன் ஃபியூச்சரில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராத அளவுக்கு நான் அதை உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். சரிங்களா. நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.